சபீர் ரஹ்மான் தொண்டியில் உள்ள சுன்னத்து ஜமாஅத்து பள்ளிகளில் ஜனாசாவிற்கு தொழுகை நடத்தும் முன்பாக அங்குள்ள இமாம் ஜனாசா தொழுகையில் 3வது தக்பீருக்கு பிறகு ஓத வேண்டிய நீண்ட துவாவை ஓதுமாறு கூறிவிட்டு அந்த துவா தெரியாதவர்கள் அல்லாஹு மஃபிர் லஹு என்று ஆண் ஜனாசாவிற்கும் அல்லாஹு மஃபிர் லஹா என்று பெண் ஜனாசாவிற்கும் ஓதிக்கொள்வது போதுமானது என்று கூறுகிறார். மேலும் 4வது தக்பீருக்கு எதுவும் ஓதாமல் சலாம் கொடுக்க வேண்டும் என்றும் கூறுகிறார். இதனால் பின்னால் தொழக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு ஜனாசாவிற்கான துவாவை முழுமையாக ஓத முடிவதில்லை. அந்த இமாம் கூறும் ஜனாசா தொழுகை முறை சரியானதா? மேலும் ஜனாசா தொழுகையின் சரியான முறையையும் ஓத வேண்டிய சரியான துவாவையும் தெளிவுபடுத்துங்கள் அப்படின்ட்டு அவர் சபீர் ரஹ்மான் தொண்டிலேருந்து கேட்குறார். அதே மாதிரி இதே மாதிரி ரிலேட்டிவான இன்னொரு கேள்வி சம்சுதீன் என்பவர் பரமக்குடியிலேருந்து கேட்குறார். அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஜனாசா தொழுகையில் முதல் தக்பீரில் ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா, 2வது ரக்காத்தில் செலவாத் 2வது ரக்காத்துன்றார், 2வது தக்பீரில் செலவாத்து ஓதி விடுவேன். ஆனால் மற்ற தக்பீர்களில் ஓதும் துவா மனனமாகவில்லை, தமிழில் ஓதலாமா? அதாவது முதல் 2 தக்பீர் அல்ஹம்து சூராங்கிறது எல்லோரும் மனப்பாடம் பண்ணியிருப்போம். அத்தஹியாத்துங்கிறது மனப்பாடம் பண்ணி செலவாத்து வர்றதை மனப்பாடம் பண்ணியிருப்போம். என்னடா டெய்லி தொழுகிற ஆட்களுக்கு அல்ல வாரத்தில் ஒருத்தன் தொழு வந்தால் கூட அவனுக்கு அல்ஹம்து சூரா கண்டிப்பாக மனப்பாடம் ஆயிரும். அவனுக்கு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுங்கிற செலவாத்து மனப்பாடம் ஆயிரும். இந்த ஜனாசாவுடைய துவா டெய்லி நடக்கிறது இல்லை, வாரம் நடக்கிறது இல்லை. அவன் லைஃப்லேயே 2 ஜனாசாவுக்கு தான் கலந்துருப்பான். அப்போ அவனுக்கு அந்த துவாக்கள் மனநம் நிற்காது. அடிக்கடி செஞ்சால் தான் மனநம் பண்ணது மனசில் நிற்கும். அதனால் அதிகமான பேருக்கு என்ன செய்வதுன்னா, ஜனாசாவுக்கு ஓதுகிற அந்த துவாக்கள் ரசூலுல்லாஹ் பல துவாக்களை சொல்லி தந்துருக்குறாங்க. அந்த துவாக்கள் அதிகமான பேருக்கு ஞாபகத்தில் வராது. ஏன்னா டெய்லி செஞ்சுட்டு தான் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஞாபகத்தில் இருக்கும். என்றைக்காவது ஆயுள்ள 2 தடவை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்று சொன்னால் மனப்பாடம் செய்ய சக்தி உள்ளவர்களுக்கு மனப்பாடம் ஆகாது. அந்த ஜனாசாவுக்கு முன்னாடி ஒரு எடுத்து போட்டு நினைவுபடுத்தி பார்த்தனா தான் வரும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஜனாசாவில் ஓத வேண்டிய மற்ற துவாக்களை எங்களுக்கு ஓத தெரியல, தமிழில் ஓதலாமான்னு இவர் ஒரு கேள்வி கேட்குறார். அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், துவா ஓத தெரியாதவர்கள் ஆம்பளைக்கு அல்லாஹு மஃபிர் லஹுண்ட ஆண்பாள், லஹாண்டா பெண்பாள், இவனுக்கு இறைவா இவனுக்கு மன்னிப்பாயாகன்னு ஆம்பளைக்கு சொல்லிக்கிறங்க. பொம்பளையாக இருந்து சொன்னால் இவளுக்கு மன்னிப்பாயாகன்னு சொல்லுங்கள். துவா தெரியலைன்னு சொன்னால் இந்த வார்த்தையை சொல்லிக்கிறங்கன்னு அந்த இமாம் சொல்லியிருக்கிறார். அது சரியா? அல்லது தமிழ்லே நம்ம தான் ஓதிக்கலாமா? அல்லது அந்த துவாவைத்தான் ஓதி ஆகணும் தெரியாட்டி ஜனாதத்தில் கலந்துக்கிறாமல் இருக்கணுமா? அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கேள்வி வந்திருக்கு. இதில் பல விஷயம் நம்ம அறிந்து கொள்கிற விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னு கேட்டால், மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு கற்று தந்திருக்கிறார்களோ அந்த விஷயத்தை அப்படியே தான் நம்ம சொல்லணும். இப்போ அல்ஹம்து ஓத சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அல்ஹம்து போய் நீங்கள் தமிழில் ஓத முடியுமான்னா ஓத முடியாது. அல்ஹம்து தான் ஓதணும் தொழுகையில். அதுக்கு பிறகு தொழுகைக்கு வெளியே ஓதும்போது அதனுடைய அர்த்தத்தை படிக்கிறதுக்கு நீங்கள் தமிழில் படிச்சுக்கணும்னாலும் செய்யலாம். அது மாதிரி ரசூலுல்லாஹ் மேலே செலவாத்துன்னு ரசூலுல்லாஹ் கற்று தந்துட்டாங்கன்னா அந்த செலவாத் தான் ஓதணும். அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதனுடைய தமிழாக்கத்தெல்லாம் ஓதக்கூடாது, மாற்றியெல்லாம் ஓதக்கூடாது. அது என்னென்னு கேட்டால், அல்லாஹ்வும் ரசூலும் மார்க்கம் என்று ஒரு திக்ர்களை, ஒரு தஸ்பீகளை, ஒரு துவாக்களை, ஒரு வசனங்களை கற்றுத்தந்து இருப்பார்களே. ஆனால் அதில் நம்ம இஷ்டப்படி என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. தமிழ் மட்டுமில்லை, அரபியிலே வேறு சொல்ல கொண்டு மாற்றக்கூடாது. இது இஸ்லாமிய பேசிக்கான ஒரு விஷயம். இதை முதல்ல வழங்க வேண்டிய இது. அதுக்கு என்ன ஆதாரம்னு சொல்கிறீங்கன்னா, புகாரியில் 247வது ஹதீஸ். அந்த 7வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒருத்தர் நீ படுக்க செல்லும் பொழுது நீ ஒரு துவா ஓதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நீ படுக்கைக்கு செல்லும்போது உழுவு செஞ்சு விட்டு ஒரு துவா ஓதிட்டு படு. என்ன துவான்னு கேட்டால், அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக்க ஃபவ்வல்து அம்ரி இலைக்க வல்ஜத்து லஹ்ரி இலைக்க ரகுபத்தம் ரகுபத்தன் இலைக்க லா மல்ஜா வலா மஞ்ச மின்க இல்லா இலைக்க அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்சல்த ஒபி நபியிக்கல்லதி அரசல். இந்த வாசகத்தை அண்டலைன்னு வச்சுக்கிறங்க. ஒபி நபியிக்கல்லதி அரசல்த இப்படிங்கிற துவாவை நீ ஓது. இப்படி ஓதுனால் உனக்கு நல்ல மௌத்து ஏற்படும். அது அப்படி மரணித்து விட்டாயானால் நீ மூமினாக மரணிப்பாயின்னு ரசூலுல்லாஹ் ஒரு துவா கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த துவாவை மனப்பாடம் பண்ணிவிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட இவர் ரிப்பீட் பண்ணி காட்டுறாரு. நான் கரெக்டாக மனப்பாடம் பண்ணியிருக்கேனான்னு சொல்கிறார். இப்போ ரதத்துஹாலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுக்கு நான் என்ன மனப்பாடம் பண்ணி அதை சரிபார்க்க சொல்லி ஓதி காட்டினேன். இப்போ லம்மா பலகுத்து ஆமன்து பி கிதாபிக்கல்லது அன்சல்த ஆமன்து பி கிதாபிக்கல்லது அன்சல்தன்னு வந்த உடனே ஒரு ரசூலிக்கல்லது அரசல்தன்னு ஓதிடுறார்.
ரசூல்லா கற்றுக் கொடுத்த வாசகம் ஓ நபி கல்லதி அரசல்த, இவர் மனப்பாடம் பண்ணி சொன்னது ஓ ரசூலி கல்லதி அரசல்த. அதான் நபிங்கிறதுக்கு பதிலாக ரசூல்னு ஒரு மாற்றிட்டார். ரசூல்லா துவாவில் நபிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இவர் மனப்பாடம் பண்ணி சொல்லும்போது நபி ரசூல்லா நான் ஒன்று தான் நினைச்சு ரசூலுங்கிறார். அப்போ ரசூல்லா சொன்னது அப்படி மற்றதெல்லாம் கரெக்டாக அப்படி டிட்டோ மனப்பாடம் பண்ணி விட்டு ஓ நபிக்கே என்பதை ஒரு ரசூலிக்கேங்கிறார். அதை நபிங்கிற வார்த்தையை ரசூல்னு மாற்றி ஓதுறார். கரெக்டாக செஞ்சனான்னு ரசூல்லாட்ட கேட்குறார். அப்போ ரசூல் நினைச்சிடலா இல்லை இப்படி செய்யக்கூடாது, உன் நபிக்கிறது அது ரெண்டும் ஒன்றா இருந்தால் நான் சொன்னது சொல்லு, உன் நபிக்கிறது அரசல்தான்னு சொல்லுங்கிறாங்க. அப்போ நபி ரசூலுங்கிறது கருத்தில் ஒன்றாக இருந்தாலும் ரசூல்லா ஒன்றை சொல்லி தந்திருப்பார்களே, ஆனால் அதை அரபு மொழியில் கூட வேறு வார்த்தையில் மாற்றுறதுக்கு அனுமதி கிடையாது. நீங்கள் தமிழில் ஒரு ரெண்டாவது விஷயம், அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்றை கற்று தந்திருப்பார்களே ஆனால் அதில் மாற்றம் செய்யக்கூடாது என்பது பொதுவான ஒரு விதியை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு விஷயம். அதே நேரத்தில் சில விஷயங்களுக்கு நமக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அதான் கற்று தந்திருப்பாங்க, கற்று தந்துட்டு அதுக்கப்புறம் நீ விருப்பமோட செஞ்சுக்க அப்படின்னு ஒன்று வறுமையானால் அதை நீங்கள் என்ன செய்யலான்னா உங்களுக்கு விருப்பமான வாசகங்களை கொண்டு எந்த பாஷையிலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆங்கிலத்தில் தெரிஞ்சவங்க ஆங்கிலத்தில் ஓதுங்க, தமிழில் தெரிஞ்சவங்க தமிழில் ஓதுங்க, மலையாளம் தெரிஞ்ச மலையாளத்தில் ஓதுங்க. எப்போ ஓதலாம்? எந்த இடத்தில் அந்த அனுமதி உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்தில் செய்யலாம்னு இருக்குது, ஆதாரம் இருக்குது. என்ன இருக்குது? உதாரணமாக அப்படியான ஒரு இடம் தான் அத்தஹியாத்து இருப்பு. அத்தஹியாத்து இருப்பு தொழுகையில் கடைசியில் உட்கார்றோம்ல, அந்த உட்காரும் பொழுது அத்தஹியாத்து ஓதுங்கன்ற சொல்லிடுறாங்க. ஓதிட்டு செலவாத்தையும் சொல்லி தந்துடுறாங்க. இது புகாரில் 835வது ஹதீஸில் வருது. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சும்மா இறுதியாக எத்தஹையர் மின துவாய் ஆஜபகு இல்லை, அவருக்கு விருப்பமான துவாவை அவர் தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும், எதுவும் அதை அவர் துவா செஞ்சுக்கிறட்டும். நான் கற்றுத்தந்த இந்த துவாக்கள்லாம் ஓதி முடிச்சுவிட்டு அவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்து கொள்ளட்டும்ங்கிறாங்க. இங்கே நமக்கு பர்மிஷன் தரப்படுது. நான் சொன்னதையும் சொல்லணும்னு சில துவா கற்று தந்துட்டாங்க. அதுக்குள்ளே அந்த அனைத்து கோரிக்கைகள் அடங்காது. அது அல்லாத வேறு கோரிக்கைகள் இவருக்கு இருக்கலாம், அது அந்த துவாவில் இல்லாமல் இருக்கலாம். அவர் வேறு கேட்க நினைச்சாருன்னு சொன்னால் என்ன செய்யணும்? நினச்சதெல்லாம் கேளுங்கிறாங்க. இது அந்த அத்தஹியாத்து ஓதிவிட்டு செலவாத்து ஓதிவிட்டு அத்தஹியாத்தில் ஓதுவதற்கு கற்றுத்தந்த துவா இருக்குல்ல, அதில் என்னத்தையாவது ஓதிட்டு என்ன செய்யணும்னு கேட்டால் நம்மளாக ஒதுக்கிறது ஒன்று இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், என்ன வேண்டாலும் எந்த பாஷையில் வேணால் அத்தைய தொழுகையில் உட்கார்ந்து கொண்டே இறைவா என்னுடைய தொழிலில் பறக்கத்து செய்யி, என்னுடைய கடனையெல்லாம் நீக்கிரு, என் பிள்ளைக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு, தகப்பனாருக்கு ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்குறீங்க. இப்படியெல்லாம் தொழுகையில் தமிழில் கேட்கலாம்னா, தமிழில் என்னை விரும்புனது அவன் பாஷையிலான விரும்புவான். உனக்கு விருப்பமானதை கேளுண்டாலும் என்ன அர்த்தம்? நான் சொல்கிற என்னுடைய கண்ட்ரோல் அங்கே இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் ஒரு ரசூல் உன்னை கண்ட்ரோல் பண்ணலை, உன்னை சுதந்திரமாக விட்டுட்டாங்க, நீங்கள் அழகாக கேட்டுக்கன்ட்டாங்க. அப்போ இந்த அத்தஹியாத்து இருப்பில் நீங்கள் ஓதுகிறது ரசூல்லா கற்றுத்தந்ததை ஓதிய பிறகு நீங்களாகவும் ஓதிக்கொள்ளலாம் என்று பர்மிஷன் இருக்கிற காரணத்தினால் அங்கே என்ன செய்யலாம்னா நீங்கள் தமிழில் ஒதுக்கிடலாம், என்ன வேண்டாலும் ஒதுக்கிடலாம், உங்களுக்கு தெரிஞ்சது ஒதுக்கிடலாம். அதுக்கு ஆதாரம் இருக்குது. எதுக்கு? அத்தஹியாத்துக்கு ஆதாரம் இருக்குது. அதே மாதிரி அதே விஷயத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், சும்மா எத்தகையர் மின்பாது மின்னல் கலாமி மாஷா, இதே விஷயத்தை சொல்லும்போது ரசூலுல்லாஹ் வேறு வார்த்தையை போட்டு சொல்கிறாங்க. இது புகாரில் 6230வது ஹதீஸில் இருக்கிறது. சும்மா எத்தகையர் மின் பாது, இதற்கு பிறகு அவர் தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும் மின்னல் கலாமி, பேச்சுக்களில் விரும்பிய பேச்சை தேர்ந்தெடுத்துக்க, விரும்பிய வார்த்தைகளை சேர்த்துக்கன்றாங்க. இது ரெண்டுமே இந்த ரெண்டை நிறைய ஆதாரங்களுக்கு ரெண்டு போதும். ரெண்டு ஹதீஸும் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அத்தஹியாத்து இருப்பில் ஓத வேண்டியதெல்லாம் ஓதி முடித்த பிறகு நமக்கு இமாம் ஜமாத்தில் இருக்கும்போது உங்களுக்கு சாத்தியப்பட டைம் தர மாட்டார். நீங்கள் தனியாக தொழுதாலும் தனியாக தொழுதிங்கன்னு கேட்டால் ஓத வேண்டியெல்லாம் ஓதிட்டு சலாம் கொடுத்துட்டு துவா செய்வதை விட தொழுகைக்கு உள்ளேயே துவா செய்வது ஏற்றமானது தானே. அல்லாஹ்வுடைய தொழுகைக்கு உள்ளே உட்காந்துட்டு அத்தஹியாத்து இருப்பில் இருந்து கொண்டே என்ன செய்யலாம்? என்ன கோரிக்கை அம்புட்டையும் கேட்கலாம். இதுக்கு என்ன இல்லை, ரசூலுல்லாஹ் கற்று தந்ததை தான் கேட்கணுங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துக்கு பிறகு தளர்த்தப்படுது. உங்கள் விருப்பம்னு விட்டாச்சு. இது ஒரு விஷயம். அதே மாதிரி சஜிதாவில் இருக்கிறோம். சஜிதாவில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், அக்ரபு மாயக்கூன் அப்து மிர் ரப்பிஹி ஓ சாஜிதும், ஒரு அடியான் அல்லாவுக்கு நெருக்கமாக ரொம்ப நெருக்கமாக இருப்பது சஜிதாவில் தான். நம்ம நிற்கும் போது அல்லாவுக்கு நெருக்கமாக இருந்தாலும், குனியும் போதும் அல்லாவுக்கு நெருக்கமாக இருந்தாலும், நெத்தியை கொண்டை நிலத்தில் வைக்கும்போது கூடுதல் நெருக்கமாகிடுறோம் அப்படிங்கிறாங்க. அக்ரபு மாயக்கூன் அப்து மிர் ரப்பிஹி ஓ சாஜிதும், ஒரு அடியான் தன் இறைவன் ஒரு அடியானுக்கு நெருக்கமாக இருப்பது சஜிதாவில் இருக்கும்போது தான் சொல்லிவிட்டு
ஃபஅக்ஸிரு துஆ, துஆக்களை அதிகப்படுத்துங்கள்ன்றாங்க. ரசூல்லா கற்றுத்தந்ததை சொல்லி முடிச்சுட்டு அவ்வளவே ரசூல்லா கற்றுத்தந்ததை ஓதுனா அவ்வளோ டைம்லாம் எடுக்காது. ஆனால் ரசூல்லா என்ன செய்கிறாங்க, ஃபஅக்ஸிரு துஆ, உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, துஆக்களை ஜாஸ்தியாக பண்ணுங்கள். அப்போ சஜிதாவோட இருந்து கொண்டு ஓத வேண்டியெல்லாம் ஓதி முடித்த பிறகு நீங்கள் சஜிதாவோட கிடந்து கொண்டே உங்கள் தமிழ் பாஷையில் என்ன செய்யலாம், வேணுங்கிறத அரை மணி நேரம் கூட துஆ செய்யலாம். எதில் செய்யலாம், தெரிஞ்ச பாஷையில் செய்யலாம், ஆங்கிலத்தில் செய்யலாம், மலையாளத்தில் செய்யலாம், உங்களுக்கு எந்த அரபி தெரிஞ்ச அரபியில் செய்யலாம், எந்த மொழியில் வேண்டாலும் என்ன செய்யலாம்ங்கிறது இந்த இதுக்கு அனுமதிக்கிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல இது முஸ்லீமில் வர ஹதீஸ் தான், அம்மா சுஜூதை பொறுத்த வரைக்கும் ஃபஜ்தஹிது ஃபித் துஆ, துஆவில் நன்கு முயற்சி செய்யுங்கள், நல்லா இப்போ அதிகம் உழையுங்கள்ங்கிறாங்க, துஆவுக்காக உழையுங்கள்ங்கிறாங்க. சஜிதாங்கிறது கமீனுன் யுஸ்தஜாபலக்கும், அது ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியான இடம். அதனால் சஜிதாவில் சுபான ரபியல் ஆலா அந்த மாதிரி இருக்கும்ல, அதை ஓதி முடித்த பிறகு உங்களுக்கு சாய்ஸ் இனிமேல் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன செஞ்சுக்க, விரும்பினெல்லாம் கேட்டுக்க, நல்ல முயற்சி பண்ணு, அதிகமாக பண்ணு, அதிகம் துஆ செய்யி அப்படிங்கிறது நம்ம சாய்ஸில் விடப்பட்ட விஷயங்களுக்கு இதைத்தான் சொல்லணும் அதைத்தான் சொல்லணும்னு சொல்ல முடியாது. நம்ம விருப்பம், நம்ம பாடு என்ன வேணாலும் கேட்கலாம். வணங்குதா, உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் வச்சு வீடு செவர் உழுவுதா அதை கூட கேட்கலாம். 20 ஓட்டையாக இருக்குது, அதை அடக்கி காசு இல்லாமல் இருக்கிறேன், அதை ஏற்பாடு செய்யுன்னு சின்ன அற்பமான விஷயத்திலேருந்து பிரம்மாண்டமான விஷயங்கள் வரைக்கும் உங்களுக்கு எது கோரிக்கையாக தேவையாக இருக்கிறது அது அனைத்தையும் கேட்டுக்கொள்ளலாம். இது 2 விஷயமாச்சு. இதே மாதிரி ஜனாசாவுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டால், ஜனாசாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் தக்பீர், 2வது தக்பீர், 3வது தக்பீர், 4வது தக்பீருக்குள்ளதை சொல்லி தந்துட்டாங்கல்ல. அது என்னங்கிற பிறகு சொல்கிறேன், அடுத்த தொடரில் வருது, பின்னாடி வருது. ஆனால் அதில் என்ன வருதுன்னு கேட்டால், பொதுவான ஒரு அனுமதி அங்கே தரப்படுது. எப்படி தரப்படுது, அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ், இதா ஸல்லைத்தும் அலல் மையித்து, ஒரு மையத்துக்கு நீங்கள் தொழுவதாக இருந்தால், தொழுகை நடத்தினால், ஃபஅஹ்லிஸூ லஹு துஆ, அவருக்கு வேண்டிய துஆவை களப்பற்ற முறையில் பியூராக துஆ செய்யுங்க. அதில் நான் கற்றுத்தந்ததை செய்யுங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிவிட்டு நீங்கள் இஹ்லாஸோடு என்ன செய்யுங்க, துஆக்களை நீங்களாக செய்யுங்கள். அந்த மையத்துக்கு தேவையானதை அஹ்லிஸூ லஹு துஆ, அவருக்காக வேண்டி தூய முறையில் நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு பர்மிஷன் தரப்பட்டிருக்கிற காரணத்தினால ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த துஆ ஓதிவிட்டு நீங்களாக கூடவும் செய்யலாம். அது மனப்பாடம் இல்லாட்டாலும் நீங்கள் விரும்பினது என்ன வேணாலும் கேளுங்க, தமிழ்லேயே கேளுங்க, பார்சியில் கேளுங்க, எந்த பாஷையில் வேணாலும் கேளுங்க. தெரிஞ்சிச்சின்னா அதை ஓதிட்டு அதுக்கு பிறகு கூட இதை கேளுங்க. ஏன்னு கேட்டால் இங்கே இந்த 3 இடம் தான் பர்மிஷன் தரப்படுது. அத்தஹியாத்துலையும் சஜிதாவுலையும் ஜனாசாவுலையும் நீங்கள் விரும்பியதையெல்லாம் செய்யலாம்னு பர்மிஷன் துஆவில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஜனாசா தொழுகையில் 2 தக்பீருக்கு உள்ளதை கரெக்டாக செஞ்சுருங்க. 3வது 4வது தக்பீர்களில் நீங்கள் வாட்டுக்கு என்ன வேண்டாலும், என்ன அந்த இறந்தவரை நினைத்து என்னென்ன கேட்க நினைக்கிறீங்களோ, இறந்தவர் மீது உங்களுக்கு இருக்கிற அன்பு, பாசம், அக்கறை, அதை வைத்து உங்களுடைய பிரார்த்தனைகள் அதிகரிக்கும். அதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லாவே பிரார்த்தனை செய்யுங்க. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், நம்ம ஜனாதா தொழுகை ஒரு சடங்காக தான் செய்கிறாங்க. சாதாரண ஒரு துவாவு கூட ஒரு 15 நிமிஷமாவது பண்ணுவான். ஜனாதா தொழுகைன்னா அல்லாஹ் அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாங்க. மையத்துக்கு ஒரு துவா செய்கிற மாதிரி தெரியலை. மையத்துக்கு செய்கிறாருந்தா 2 தக்பீர் சொன்ன பிறகு 3வது 4வது தக்பீர்களில் ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் விடணும், மக்களுக்கு அறிவிக்கணும். நீங்கள் இறந்தவருக்காக வேண்டி அழுது நல்லா துவா செய்யுங்க, வேண்டியதெல்லாம் கேளுங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு 10 நிமிஷம் விட வேண்டியதானே. ஜனாதா தொழுகை 2 செகண்டில் முடிச்சிடுறாங்க. அந்த மனப்பாடம் பண்ணுற வேண்டிய துவாவை ஓதுறது கூட டைம் தருவதில்லை, அப்படி இருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, இன்னும் சொல்ல போனால் இந்த செய்தி எங்கே இருக்குதுன்னு கேட்டால், இப்னு மாஜாவில், இப்னு ஹிப்பானில், பைஹக்கியுடைய சுனனுல் குப்ராவில், அபூதாவுதில். இப்போ 4 நூல்களில் என்ன வருதுன்னு கேட்டால், ஃபஅஹ்லிஸூ லஹு துஆ, அவருக்கு களப்பற்ற முறை நீங்களாக துவா செய்து கொள்ளுங்கள்ன்ற ஒரு விஷயம் வருகிறது. அதே மாதிரி இன்னொரு சொல்கிறாங்க, ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு ஜனாசாவுக்கு துவா செஞ்சாங்களாம். அதை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ஹத்தா தமன்னைத்து அன்னகூன அனதாலிக்கல் மையத், ரசூலுல்லாஹ் அந்த ஜனாசாவுக்கு செஞ்ச அந்த துவாவை பார்த்து விட்டு, இந்த மையத்தாக நான் இருந்திருக்கக்கூடாதா, இம்புட்டு துவா செய்கிறாங்களே என்று நான் ஆசைப்படும் அளவுக்கு துவா செய்தார்கள். அப்போ இறந்தவருக்கு துவா எப்படி இருக்கணும்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க, அவருக்கு என்னென்ன கேட்க நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கேட்குறாங்க. அதை கேட்கும்போது நம்ம அந்த ஜனாசாவாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வோட இம்புட்டு துவா நமக்கு கிடச்சிருக்குமே, நான் அந்த மையத்தை இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அந்த அறிவிப்பாளராக இருக்கக்கூடிய யாருன்னா அவுஃப் இப்னு மாலிக் என்பவர் சஹாபி இதை சொல்கிறார். ரசூலுல்லாஹ் அவர் துவா செஞ்சாங்க, என்னென்ன துவா ஓதுனாங்கன்னு சொல்லிவிட்டு
அதுக்கடுத்து என்ன செய்கிறாரு, அந்த துவாவை கேட்டால் நானே அந்த ஜனாசாவை இருக்கணும்னு ஆசை. அப்படின்னா என்ன அர்த்தம், ஜனாசாவுக்கு செய்கிற துவா வந்து நம்ம நல்லா நம்ம ஈர்க்கும் அளவுக்கு உள்ளத்தை உழுக்கும் அளவுக்கு கேட்கலாம்னு விளங்குகிறது. இதன் அடிப்படையில் இந்த 3 இடத்துலையும் எந்த பாஷையில் வேணாலும் நீங்கள் கேட்கலாம்ங்கிறதுக்கு அடிப்படையில் முதல்ல அல்ஹம்து ஓதிருங்க, 2வது ஸலவாத் ஓதுங்க, 3வது 4வது தக்பீரில் துவா ஓதணுமாச்சா, அந்த துவாவை வந்து உங்கள் இமாம் சர்மன் அல்லாஹ் மஃபிர் லஹு அல்லாஹ் மஃபிர் லஹா ஓதலாமான்னு அதுவும் ஓதலாம், விரும்பியதில் அடங்கிறேன். ஆனால் அது போதுமானதாக இல்லை. அதாக நிறைய நல்லா துவா செய்கிறதுக்கு உள்ள இதை மன்னிச்சிருக்க மட்டுமா, ஒன்றுனே சொல்லி மன்னிப்பு, அவர் செஞ்ச தவறுகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச அதெல்லாம் மனசில் போட்டு மன்னிப்பு கேளுங்க, நல்ல பெருசாக கேளுங்க. அப்போ நல்ல இஹ்லாஸோட முறையில் நல்லா பெருசாக துவா செய்ய சொல்லி இருக்கும் பொழுது இது அவர் இமாம் சொல்கிறபடி அதை ஓதினாலும் செல்லும். ஏன்னா நம்ம சாய்ஸில் விட்டாங்கல்ல. ஆனால் அது போதுமானது கிடையாது. அந்த அல்லாஹ் மஃபிர் லஹு அல்லாஹ் மஃபிர் லஹாண்டு அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக தெரிஞ்சதெல்லாம் ஓதிக்கிறங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் தெரிஞ்சதெல்லாம் கேளுங்கன்னு தான் சொல்லியிருக்கணும். அதான் ஒரு சரியான முறை. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ ஜனாஸா தொழுகையுடைய முழுமையான முறையை விளக்குங்கள்னு கேட்குறாரு. இப்போ அந்த கேள்வி சபீர் ரஹ்மானுடைய கேள்வியில் அந்த விஷயம் வருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் வந்து ஒரு ஜனாஸா தொழுகை நடத்துகிறார். நடத்தும்போது ஃபக்கரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், அல்ஹம்து சூரா ஓதுறார். அல்ஹம்து சூரா வாய்க்குள்ளே தான் ஓதணும், ஆனால் இவர் ஒரு சத்தமாக ஓதுறார். என்ன செய்கிறாருன்னா, ஓதிட்டு லியாலமும் அன்னஹா சுன்னத்துன், இதுதான் நபி வழி என்று மக்கள் அறிந்து கொள்வதற்காக நான் சத்தமாக ஓதுனேங்கிறார். அல்ஹம்து ஓதணுங்கிறது நபி வழி, இவர் சத்தமாக எதுக்கு ஓதுனார்னு கேட்டால், மக்கள் வந்து தெரியாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு தான் நான் சத்தமாக ஓதுனேன்னு சொல்கிறார். இது புகாரில் 1335 ஹதீஸ் பிரகாரம் ஜனாஸா தொழுகையில் வந்து அல்ஹம்து சூரா ஓதணும் என்பது மஸ்ட் அவசியம். இது மனப்பாடம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அல்ஹம்து மனப்பாடம் இல்லாத ஆளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, முஸ்லீமில் இருக்க மாட்டார்கள். வார முசல்லியாக இருந்தால், வருஷத்துக்கு தொழுகை கூட பெருநா தொழுகையாளியாக இருந்தால் கூட அவருக்கு அல்ஹம்து சூரா தெரியும். அதே மாதிரி வந்து நசையில் ஒரு இது வருது, என்னென்னு கேட்டால், சுன்னத்து ஃபி ஸலாத்தி அலல் ஜனாசத்தி, ஜனாசாவில் உள்ள தொழுகையில் உள்ள நபி வழி என்னவென்று சொன்னால் அபு உமாமா அறிவிக்கிறாங்க. சுன்னத்து ஃபி ஸலாத்தி அலல் ஜனாசத்தி, ஜனாசா தொழுகையில் உள்ள நபி வழி என்னவென்று சொன்னால், யக்ரா ஃபி தக்பீரத்தில் ஊலா பி உம்மில் குர்ஆன் முஹாஃபதத்தன், வாய்க்குள்ள அல்ஹம்து சூராவை ஓத வேண்டும். உம்முல் குர்ஆன்னா குர்ஆனுடைய தாய், குர்ஆனுடைய தாயின்னு சொன்னால் அல்ஹம்துக்கு இன்னொரு பேர். உம்முல் குர்ஆனை நீங்கள் ஓத வேண்டும், முதல் தக்பீரில் ஓத வேண்டும். அப்புறம் சும்ம யுக்கபீர் சலாசன், பிறகு 3 தடவை தக்பீர் சொல்ல வேண்டும். தஸ்லீம் இந்த லாஹிரா, கடைசி தக்பீருக்கு பிறகு சலாம் கொடுக்கணும்னு வருது. இதில் அல்ஹம்து ஓதற்கு மட்டும் உள்ள ஆதாரம் கிடைக்கிறது. அதுக்கடுத்தது பைஹக்கியில் வரக்கூடியதில் என்ன வருதுன்னு கேட்டால், சுன்னத்து ஃபி ஸலாத்தி அலல் ஜனாசத்தி, ஜனாசாவில் வந்து தொழுவதற்குரிய நபி வழி முறை என்னவென்று சொன்னால், கப்பிரல் இமாம், இமாம் தக்பீர் சொல்ல வேண்டும். முதல்ல அல்லாஹ் அக்பர் சொல்லிடுவார். சொல்லிவிட்டு சும்ம யக்ரோ பி ஃபாத்திஹத்தில் கிதாபி பாத தக்பீரத்தில் ஊலா சிர்ரன் ஃபி நஃப்ஸிஹி, நஃப்ஸுக்குள்ள தனக்குள்ள அல்ஹம்து சூராவை ரகசியமான முறையில் முதல் தக்பீருக்கு பிறகு ஓத வேண்டும். முதல் தக்பீருக்கு பிறகு அல்ஹம்து சூரா ஓத வேண்டும். அதுக்கடுத்தது சும்ம யுஸல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் மேலே ஸலவாத் சொல்லணும்னா அதே தக்பீர்னு அடுத்த தக்பீர் தான் விளங்கணும். சும்மா பிறகு என்ன செய்வார்னா ரசூலுல்லாஹ் மேலே அவர் ஸலவாத்து சொல்ல வேண்டும். அது வச்சு அதுக்கப்புறம் யுஹ்லிசு துஆ அலில் ஜனாசத்தி, ஜனாசாவுக்காக வேண்டி களப்பற்ற முறையில் துவா செய்யணும், விரும்பிய துவாவெல்லாம் செய்யணும். ஃபி தக்பீராத்தி, அந்த தக்பீர்களில் எல்லா தக்பீர்கள்லையும், அதாவது ஸலவாத்து சொல்லிவிட்டு மீதி உள்ள தக்பீர்களில் எல்லாமே என்ன செய்யணும்னு கேட்டால் நீங்கள் துவா செய்யணும். லா யக்ரோஃபி செய்யும் மின்ஹுன்ன, அதில் எந்த ஒரு குர்ஆன் வசனத்தையும் ஓதிடக்கூடாது, கிராத்து கிடையாது. 3வது 4வது தக்பீரில் முதல் தக்பீரில் அல்ஹம்து சூரா, 2வது தக்பீரில் ஸலவாத்து, 3வது தக்பீர் 4வது தக்பீர் சொன்ன உடனே 3வது தக்பீரில் கொஞ்சம் துவா, 4வது தக்பீரில் கொஞ்சம் துவா ஓதிவிட்டு சலாம் கொடுத்துடணும். சும்மா யுஸல்லிமு சிர்ரன் ஃபி நஃப்ஸிஹி, பிறகு நஃப்ஸுக்குள்ளே தனக்குள்ளே என்ன செய்வார், அவர் இமாம் உண்டா இருந்தால் சத்தம் போட்டு செய்வார், மற்றவங்களாம் மனசுக்குள்ளே சலாம் கொடுத்துருவார்கள்னு வருது. அதை இதுலேருந்து விளங்குதுன்னு கேட்டால், இந்த ஒரு ஜனாசா தொழுகையில் முதல் 2 தக்பீர்களில் என்ன ஒன்று தெரிஞ்சிருச்சு. 2வது தக்பீர்களில் 4வது தக்பீரில் ஒன்றும் ஓதாமல் இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாங்க. அப்போ அல்லாஹ் அக்பர்னு சொல்லிவிட்டு அந்த 4வது தக்பீர்லையும் துவா தான், 2 தக்பீரில் துவா ஓதணும், பிறகு தான் சலாம் கொடுக்கணும். அப்போ முதல் தக்பீரில் அல்ஹம்து சூரா,
ரெண்டாவது தக்பீரில் வந்து இந்த சலவாத்து ஓதுறது, மூணாவது நாலாவது தக்பீர்களில் ஜனாசா துவாண்டு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. துவாக்களின் தொகுப்புன்னு ஒரு புஸ்தகம் நம்ம வெளியிட்டிருக்கிறோம், ஆன்லைனில் இருக்குது, அதை பார்த்துக்கிறங்க. அந்த துவாக்களில் எதை வேணாலும் ஒதுக்கிடுங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஏன்னா லைஃப்பில் ஒரு தடவை 2 தடவை ஜனாசா சொல்ல போகிறோம், இதில் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைத்தீர்களே, ஆனால் அது ஒன்றும் பண்ணி அண்டிக்கிற தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் ஓதுங்க. மூணாவது தக்பீர்லையும் நாலாவது தக்பீர்லையும் என்ன செய்யுங்க, ஏன்னா இதுக்கு பர்மிஷன் தரப்பட்டுருச்சு. இந்த துவாவுக்கு உங்களுக்கு பர்மிஷன் தரப்படல, இஹ்லாஸா முறையில் நீங்களே கேட்டுக்கிறங்கன்ட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அவர் செஞ்ச சில பாவம் உங்களுக்கு தெரியும். ஏன்லாம் அந்த பாவத்தை மன்னிச்சிரு, இந்த பாவத்தை மன்னிச்சிரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தெரியும்ல. அப்படிங்கிற படிப்பில் அவருக்காக வேண்டி என்ன செய்யலாம், அவர் செஞ்ச நன்மைகள்லாம் உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் அவருடைய இந்த நன்மைகளை ஏற்றுக்க, அவர் அந்த நன்மை ஏற்றுக்க, இந்த நன்மை ஏற்றுக்கண்டு உங்களுக்கு தெரிஞ்ச நன்மைகளெல்லாம் சொல்லி ஏற்றுக்கிற சொல்லி கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாவங்களையெல்லாம் சொல்லி உங்களுக்குள்ளான கேட்டுக்கிற போறிய நீங்கள் அவருக்காக விரும்பிய துவாவை என்ன செய்யலாம், கேட்டுக்கிறலாம். அதே மாதிரி வந்து நிறைய துவாக்கு அதெல்லாம் போட்டோம்னா உங்களுக்கு இன்றைக்கி போட்டாங்க, எனக்கு அம்புடுதுவா மனப்பாடம் கிடையாது, வழங்குதா. இது கேட்டால் எப்போது நடத்துகிறோம், மனப்பாடம்னு பண்ணிக்கிட்டு போனால் தான் நான் நாளைக்கு ஜனாசா கூட இன்னொரு எடுத்து பார்த்து மனப்பாடம் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா அது ப்ராக்டிஸ் கம்மியாக இருக்கிறனால ஜனாசா துவாவெல்லாம் மனப்பாடமாக அதிகமான பேருக்கு தெரியாது. மனப்பாடம் பண்ணவங்க கூட இன்னொருக்கா என்ன செய்யணும், அன்றைக்கி போய் ஒருக்கா பண்ணத்தான் செய்ய முடியாது. அதனால் இந்த துவாக்கள் நிறைய இருக்குது போட்டு விட்றதுனால உங்களுக்கு மனப்பாடம் பண்ண புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க.